உலகில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட எறும்பு இனங்கள் உள்ளனவாம். அவை ஆர்க்டிக், அண்டார்டிக் கண்டங்கள் தவிர உலகின் பெரும்பாலான வெப்பமண்டல மற்றும் மிக வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கின்றனவாம். ஒரு எறும்பு கூட்டில் அந்த கூட்டத்திற்கு தலைவியான ராணி எறும்பு, அதற்கு துணையான ஆண் எறும்புகள், எதிரிகளிடமிருந்து கூட்டை பாதுகாக்கும் சிப்பாய் எறும்புகள் மற்றும் உணவுகளை சேகரிக்கும் வேலைக்கார எறும்புகள் என தனித்தனி வேலைகள் செய்கின்றனவாம். சாதாரண வகை எறும்புகள் 90 நாட்கள் வரையும், ஒரு சில ராணி எறும்புகள் 30 ஆண்டுகள் வரையும் உயிர் வாழுமாம். எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் கொண்டவையாம். அவை தன்னுடைய எடையை விட 20 to 100 மடங்கு அதிகமான எடையை தூக்கி செல்லக்கூடியதாம். எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது. அவை அதிர்வுகளை மட்டுமே உணர்ந்து செயல்படக்கூடியவை. எறும்புகளின் நுகரும் திறன் மனிதர்களை விட அதிகமாம். எறும்புகள் 2 வயிறுகளை கொண்டிருக்குமாம். ஒரு வயிறு உணவை உண்ணுவதற்கும் மற்றொரு வயிறு உணவை சேகரித்து கொடுப்பதற்கும் பயன்படுத்துமாம். எறும்புகளுக்கு நுரையீரல் என்பதும் கிடையாதாம். அவை சுவாசிப்பதற்கு அவற்றின் உடலில் இருக்கக்கூடிய துளைகளை பயன்படுத்தி அதன் வழியாக தான் சுவாசிக்கின்றனவாம். பொதுவாக எறும்புகளுக்கு தூக்கம் என்பதே கிடையாதாம். நாள் முழுவதும் தங்களின் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவையாம். எறும்புகள் மழைக்காலங்களுக்கு தேவையான உணவை கோடை காலங்களிலேயே சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் தனது கூட்டில் சேகரித்து வைத்துக் கொண்டு சமமாக உண்ணுமாம். எறும்புகள் தங்களுக்குள் சண்டையிடும் போது அவைகள் இறக்கும் வரை சண்டைகளை நிறுத்துவதில்லையாம். அதனாலேயே எறும்புகள் சண்டையிடாமல் ஒற்றுமையாகவே வாழ்கின்றனவா. பட்டாம்பூச்சிகள் பல வண்ணங்களை கொண்ட ஒரு அழகிய பூச்சி இனமாம். உலகில் சுமார் 15,000 முதல் 20,000க்கும் அதிகமான பட்டாம்பூச்சி இனங்கள் உள்ளனவாம். பட்டாம்பூச்சிகள் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவை தவிர அனைத்து இடங்களிலும் வாழ்கின்றனவாம். பட்டாம்பூச்சிகள் தலை, மார்பு, வயிறு என்று 3 பகுதி உடலமைப்பையும் 2 பெரிய கண்களையும் கொண்டுள்ளனவாம். பட்டாம்பூச்சிகளுக்கு 3 ஜோடி கால்கள் உள்ளனவாம். அதில் பூக்களில் நிற்பதற்கு வசதியாக சிறிய நகங்களும் இருக்கிறதாம். பொதுவாக பட்டாம்பூச்சிகள் மணிக்கு 10 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு பறக்கக்கூடியதாம். பட்டாம்பூச்சியின் இடை மற்றும் அளவு அதன் இனத்தை பொறுத்து வேறுபடுமாம். பட்டாம்பூச்சிகள் 0.3 கிராம் முதல் 3 கிராம் இடையுடனும் 1 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் அளவுகளிலும் காணப்படுகின்றனவாம். பட்டாம்பூச்சியின் தலையின் மேல் பகுதியில் 2 ஆண்டனாக்கள் உள்ளனவாம். அவை வாசனை உணரவும் சத்தங்களை கேட்கவும் பயன்படுத்துமாம். பட்டாம்பூச்சியின் வாய் நீண்ட குழாய் போன்ற அமைப்பை கொண்டதாம். அதன் மூலம் பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சி குடிக்குமாம். மற்ற நேரத்தில் அதை சுருள் போல சுருட்டி வைத்துக் கொள்ளுமாம். பட்டாம்பூச்சிகளின் இறக்கை தூசு போன்ற செடிகளால் மூடப்பட்டிருக்குமாம். பட்டாம்பூச்சிகள் வாசனையின் மூலமாகவும் தனிப்பட்ட வண்ணங்களை கொண்டும் அதனுடைய இணையை கவருகின்றனவாம். பட்டாம்பூச்சிகள் முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், கடைசியாக பட்டாம்பூச்சி பருவம் என வாழ்நாளில் 4 நிலைகளை கடக்கின்றனவாம். பட்டாம்பூச்சியின் முட்டைகள் பல அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் காணப்படுமாம். சில நம் கண்ணுக்கே தெரியாத மிக சிறியனவாகவும் சில 2.5 மில்லிமீட்டர் வரையிலும் இருக்குமாம். நாம் அணியும் பட்டு ஆடைகள் தயாரிப்பதற்கு சில வகை பட்டு புழுக்கள் தான் பயன்படுகின்றதாம். இதுவும் பட்டாம்பூச்சி வகையை சார்ந்தவையாகும். தேனீக்கள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் அற்புதமான ஒரு பூச்சி வகையாகும். தேனீக்கள் 2 வயிறு மற்றும் 5 கண்களை கொண்டுள்ளனவாம். தேனீக்கள் மட்டுமே மனிதர்கள் உண்ணும் உணவை உற்பத்தி செய்யும் ஒரே பூச்சி வகையாகும். அவை பூக்களில் இருந்து தேனை சேகரித்து தங்கள் கூடுகளில் தேனை சேமித்து வைக்கின்றன. தேன் சுவையானது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, காயங்களை ஆற்றுவது மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துவது போன்ற பல நன்மைகளையும் கொண்டுள்ளனவாம்.
20,000 தேனீ வகைகளில் 4 வகையான தேனீக்கள் மட்டுமே தேனை உருவாக்க முடியுமாம். தேனீக்கள் சமூகமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி வகையாகும். ஒரு கூட்டில் 50,000க்கும் மேற்பட்ட தேனீக்கள் வாழ்கின்றனவாம். ஒவ்வொரு கூட்டிலும் ஒரு ராணி தேனி இருக்குமாம். அவை மட்டுமே முட்டைகளை இடுமாம். மற்ற ஆயிரக்கணக்கான தேனீக்கள் உணவு தேடுதல், சுத்தம் செய்தல், கூட்டை கட்டுதல், கூட்டை பாதுகாத்தல் மற்றும் ராணி தேனிக்கு உணவளித்தல் போன்ற பல்வேறு பணிகளை செய்கின்றனவாம். ஒரு ராணி தேனி ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரை உற்பத்தி செய்யுமாம். தேனீக்கள் 1 மணி நேரத்திற்கு 15 மைல் வேகத்தில் பறக்குமாம் மற்றும் நொடிக்கு 200 முறை இறக்கைகளை அசைத்து பறக்குமாம். தேனீக்களால் 6 மைல்கள் வரை தொடர்ந்து பறக்க முடியுமாம் மற்றும் ஒரு பயணத்தில் 50 முதல் 100 பூக்களை பார்வையிடுமாம். 1 பவுண்ட் அளவிலான தேனை உற்பத்தி செய்ய தேனீக்கள் காலனி சுமார் 2 மில்லியன் பூக்களில் இருந்து தேனை சேகரிக்க 50,000 மைல்களுக்கு மேல் பறக்க வேண்டுமாம். பொதுவாக தேனீக்கள் தனிப்பட்ட நடன அசைவுகள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றனவாம். தேனீக்கள் அரிதாகவே தூங்குகின்றனவாம். அவை இரவும் பகலும் வேலை செய்கின்றனவாம். தேனீக்கள் தூங்க விரும்பும் போது அவற்றின் கூட்டில்தான் ஓய்வெடுக்குமாம். தேனீக்கள் மனித முகங்களை அடையாளம் கண்டு 2 நாட்களுக்கு நினைவில் வைத்திருக்கும் திறன் கொண்டவை என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளனவாம். கடந்த 15 ஆண்டுகளில் தேனீக்களின் காலனிகள் குறைந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சில பகுதிகளில் 90% தேனீக்கள் மறைந்து விட்டன என்பது சோகம்தானே. கண்ணை கவரும் பூச்சி குடும்பங்களில் அழகான ஒலியான பறக்கும் பூச்சி தட்டாம்பூச்சி இனமாம். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இப்பூச்சி வகைகளை தும்பி என்றும் தட்டாம்பூச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. உலகில் தட்டாம்பூச்சிகளில் ஏறத்தாழ 6000 வகைகள் உள்ளன. இந்தியாவில் 500க்கும் மேலான தட்டா இனங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவாம். தட்டாம்பூச்சியின் உடல் கண்ணை கவரும் நிறத்தில் மெல்லிய கம்பி போல் நீண்டு இருக்கும். தட்டாம்பூச்சிகளுக்கு 4 இறக்கைகள் உள்ளன. இவை வலை போல மிக மிக மெல்லிய கண்ணாடி போன்ற ஒளி ஊடுருவும் படலமாகவும் இருக்கின்றன. இவற்றை கொண்டு திறமையுடன் பறக்கின்றனவாம். தட்டாம்பூச்சிகளுக்கு 2 பெரிய கூட்டு கண்களும் மற்றும் 6 கால்களும் உண்டு. தட்டாம்பூச்சிகள் சராசரியாக மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய தன்மை கொண்டதாம். தட்டாம்பூச்சிகள் 14,000 முதல் 18,000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளதாம். பூச்சி இனங்களிலேயே பற்கள் இருக்கக்கூடிய இனம் தட்டாம்பூச்சி இனமாம். இவை தன்னுடைய கால்களை கூண்டு போல பயன்படுத்தி கொசுக்கள், ஈக்கள் போன்ற பூச்சிகளை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளுமாம். தட்டாம்பூச்சிகள் சில 100 முதல் சில 1000 முட்டைகளை நீரிலோ, நீரருகே உள்ள மண்ணிலோ, நீர் செடிகளிலோ இடுமாம். முட்டைகளிலிருந்து பிறக்கும் இளவுயிரி தட்டா நீருக்குள்ளேதான் வாழ்க்கையை 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை வாழுமாம். தட்டாம்பூச்சிகள் நீரிலிருந்து வெளிவந்த உடனேயே பறக்க தொடங்கிவிடுமாம். முழு வளர்ச்சி அடைந்து பறக்கும் தட்டானாக ஆன பின்பு அது சில வாரங்களோ அல்லது 1-2 மாதங்களோ தான் உயிர் வாழுகின்றனவாம். தட்டாம்பூச்சிகள் மற்ற பறக்கும் பூச்சிகளை காட்டிலும் மிகவும் திறன் மிக்கது. அவை பறந்து கொண்டே ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய திறன் கொண்டவை. அது மட்டுமல்லாமல் பறந்து கொண்டே திடீரென்று 180 டிகிரி திரும்பி பின் திசை நோக்கி பறக்கவும், முன்னால் பறக்காமல் பின்னோக்கி நகருமாறு பறக்கவும் இயலுமாம். நீரில் இள உயிரிகளாக இருக்கும் போது நிறைய நீர்வாழ் உயிரினங்களையும் இளம் கொசுக்களையும் உண்டு வாழும். இதனால் இவை கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயிர்களை தாக்கி அழிக்கும் பூச்சிகளையும் வேட்டையாடி உண்ணுவதால் பயிர்களையும் பாதுகாக்கிறதாம். உலகில் 40,000க்கும் மேற்பட்ட சிலந்தி இனங்கள் உள்ளனவாம். இவற்றில் 1800 வகை சிலந்திகள்
இந்தியாவில் காணப்படுகின்றனவாம். சிலந்திகள் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உலகில் வாழ்ந்து வருகின்ற ஒரு பழமையான உயிரினமாம். சிலந்திகளின் உடல் மெலிதான உடற்பகுதிகளால் ஆனது. 8 கால் பூச்சி என்று அழைக்கப்படும் சிலந்திக்கு 8 கால்கள் இருப்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் தானே. அதே போல சிலந்திக்கு 6 முதல் 8 கண்கள் வரை உள்ளனவாம். ஆண் சிலந்தியை விட பெண் சிலந்தியின் உருவம் எடையில் பெரியதாக இருக்குமாம். சிலந்திகளுக்கு எறும்புகள் என்றால் பயமாம். இதற்கு காரணம் எறும்புகளிடம் இருக்கும் ஒருவித அமிலம்தானாம். சிலந்திகளில் கடும் விஷத்தன்மை உடையவையும் உண்டு. இத்தகைய விஷ சிலந்திகள் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகின்றனவாம். சிலந்திகள் மிகவும் நுண்ணறிவு உள்ளவையாம். அவற்றின் வலைகளை உருவாக்குவதற்கு என்று சிலந்திகளின் வயிற்றுப்புறத்தில் 2 முதல் 7 வகையான சுரப்பிகள் உள்ளனவாம். சிலந்திகள் தங்கள் வலையை இரைகளை பிடிப்பதற்கும் ஆபத்தான சமயங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தன் முட்டைகளை பாதுகாக்கவும் என பல்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றனவாம். மனிதர்களால் சாதாரணமாக 10 சென்டிமீட்டர் தூரத்தில் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளின் தடிமனை விட சிலந்தி வலையின் தடிமன் பல மடங்கு சிறியவையாம். ஆனால் ஒரே எடையிலான சிலந்தி வலையை இரும்புடன் ஒப்பிடுகையில் சிலந்தியின் வலைதான் இரும்பை விட வலிமையானதாம். பென்சில் அளவு தடிமன் கொண்ட சிலந்தி வலையை பயன்படுத்தி விமானத்தை கூட இழுத்து நிறுத்திவிட முடியுமாம். சிலந்திகள் பெரும்பாலும் அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் தான் வலை பின்னுகின்றனவாம். இந்த நேரத்தில் தான் பூச்சிகள் அதிக அளவில் பறந்து அவற்றின் வலைகளில் சிக்கி சிலந்திகளுக்கு உணவாக கிடைக்கிறதாம். சிலந்திகள் ஆண்டிற்கு 400 முதல் 800 மில்லியன் டன் தீமை செய்யும் பூச்சிகளை உணவாக உண்ணுகின்றனவாம். குறிப்பாக தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் தான் சிலந்திகளுக்கு பிடிக்குமாம். ஆகையால் உழவர்களின் உற்ற நண்பனாகவும் திகழ்கின்றன. வீடுகளில் மொய்க்கும் ஈ, கொசு போன்ற நோய் பரப்பும் பூச்சிகளும் சிலந்திகளுக்கு உணவாகின்றனவாம். உலகில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கொசு வகைகள் உள்ளனவாம். கொசுக்கள் மிகவும் பழமையான பூச்சி இனமாம். இவை சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே டைனோசர்களுடன் வாழ்ந்தவையாம். கொசுக்களின் சராசரி ஆயுட்காலம் 40 முதல் 120 நாட்கள் ஆகும். கொசுக்களில் பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்களை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி உணவாக உண்ணுகின்றன. ஆண் கொசுக்கள் பழங்கள் மற்றும் தாவரங்களின் தேனை உணவாக உண்ணுகின்றன. கொசுக்கள் மெதுவாகவும் தாழ்வாகவும் பறக்கக்கூடியவையாம். அவற்றின் சராசரி வேகம் மணிக்கு 1.5 மைல்கள் ஆகும். மேலும் இவை 25 அடி உயரம் வரை பறக்குமாம். கொசுக்கள் 75 அடி தூரத்திலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடை உணர முடியுமாம். மனிதர்கள் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதால் அவை எளிதாக தங்கள் இரையை கண்டுபிடிக்கின்றனவாம். கொசுக்கள் தங்கள் எடையை விட 3 மடங்கு அளவு இரத்தத்தை குடிக்குமாம். அவற்றின் உமிழ்நீரில் இயற்கையாகவே இருக்கும் ஒருவித அமிலம் அதன் இரத்தம் உறைவதை தடுக்கிறது. கொசுக்கள் பொதுவாக வெளிச்சத்தை விட இரவைதான் அதிகம் விரும்புகின்றனவாம். பொதுவாக கொசுக்களுக்கு சதுப்பு நிலங்கள், தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் போன்ற ஈரப்பதமான இடங்களே பிடிக்குமாம். பெண் கொசுக்கள் தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதியில் முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செய்யுமாம். மனித இனத்துக்கு மிக முக்கியமான எதிரியாக கொசுக்கள் உள்ளன. மலேரியா, டெங்கு, ஜீகா மற்றும் மூளைக்காய்ச்சல் போன்ற பல நோய்களை இவை பரப்புகின்றன. நண்பர்களே, இவ்வளவு நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு நமது வீட்டுக்கு அருகே வீணாக தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற வேண்டும்.
வீட்டிற்குள் கொசு வராமல் கொசு வலைகளை கொண்டு தடுக்க வேண்டும். கொசு விரட்டிகளை பயன்படுத்தி கொசுக்களை ஓட ஓட விரட்ட வேண்டும். இவ்வாறு கொசுக்களை விரட்டுவதன் மூலம் நம்மை நோய்களிடமிருந்து பாதுகாப்பது மட்டுமின்றி இந்த சமுதாயத்தையும் நோய்களிடமிருந்து பாதுகாக்க முடியும். என்ன நண்பர்களே, சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா? இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பாய் பாய்.